அன்பிற்கினிய தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன். இத்தனை நாட்களாக கூட்டாளி கணவன் மனைவி ஸ்தானத்தில் இருந்து வந்த குருவான் தற்போது அஷ்டமத்து குரு என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்திற்கு வந்து அஷ்டமத்து குருவாக உச்ச வீட்டில் இருக்கிறார். நன்மையும் தீமையும் கலந்துதான் நடக்கும். தலைக்கில் குடைச்சல் ஏற்படும், மனசில் அரிப்பு ஏற்படும், பல குழப்பங்களையும் உண்டு பண்ணி கொண்டு இருக்கும். இந்த தனுசிற்கு குடும்பஸ்தானத்தையும் 4ஆம் பாவத்தையும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்தையும் பார்வையிடுவது சுப செலவுகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்வுகளுக்கு சென்று வரக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். உங்களால் சில நன்மைகளும் ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கு உற்றார் உறவினர்களால் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு செல்வது தனுசு ராசிக்கு ஒரு வகையில் நல்லது என்றாலும் தாய்க்கு வேணா நன்றாக இருக்கலாமே ஒழிய உங்களுடைய உடம்புக்கோ அல்லது உங்களுடைய மனநிலைக்கோ சிறப்பாக இருக்காது. தாங்கள் தொழில் செய்யும் இடத்தில் நன்மைகள் ஏற்படும், நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் மட்டும் நிம்மதி இருக்காது. ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகவே உற்றார் உறவினர்களிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் நிமித்தமாக, பேரம்பேத்தி நிமித்தமாக சில செலவினங்களும் ஏற்படும். அண்ணன் அக்காக்களுக்கு இந்த ஆண்டு யோகம், தம்பி தங்கைகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சி யோகத்தை கொடுக்கும், நமக்குத்தான் தொல்லைகளை கொடுக்கும். ஆக ஒரு வேலையை கடந்து வேறு வேலைக்கு செல்ல நேரும். புதிய இடத்தில் பணியில் அமர்வீர்கள். அங்கே பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் வெற்றி நடை போடுவீர்கள். உங்களால் நன்மைகள் உண்டாகும். தாங்கள் அடிக்கடி உங்கள் வீடருகில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் உண்டாகும். சொந்தமாக வேலை எடுத்து பார்க்கக்கூடியவர்களுக்கு, சுயதொழில் செய்வர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் இருக்கும். காசு பணம் சொணங்கித்தான் கிடைக்கும். இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் நமக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும். நல்லதே நடக்கட்டும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள்.